கர்த்தரை பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தினால இது நம்ம புதிய வருஷத்து இந்த வாக்கு தத்தமாக இந்த மெசேஜாக கொடுக்குறேன். கர்த்தர் என்னோடு கூட பேசுறது நான் உங்களோடு கொடுக்குறேன். எனக்கு கொடுத்த ஆசிரியத்தை நான் உங்களோடு கொடுக்குறேன். நான் உபாகமும் 11ஆம் அதிகாரம் 11-12. உபாகமும் 11ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களுடைய தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ இந்த வருஷம் ஆண்டவர் நம்ம கொடுக்கறது நம்மளை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கார். சரி, ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம மெசேஜ் அனுப்பலாம். ஹalleluya 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 பைஷார ஓரி வித்தரான சோதரங்க தவியசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் தோப்பனே ஏசப்பா. அந்த வெள்ள ஆண்டவர் ஏசப்பா இந்த மெசேஜ் எனக்கு ஆசீர்வச்சு கொடுங்க. இந்த மெசேஜை கேட்குறவங்களையும் ஆண்டவர் சொல்கிறவங்க எல்லாரும் எங்களை ஆசீர்வாதமாக வச்சு கொடுங்கப்பா. நீங்கள் தானே கத்தாவே இந்த மெசேஜ் கொடுங்க. இந்த வார்த்தைகள் வசனங்கள் எல்லாவற்றையும் கத்தாவே ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த வருஷத்தில் நாங்கள் பெரிய ஆசீர்வாதத்தை கிருபையான வசனத்தை நாங்கள் பார்க்கணும். ஆண்டு பெரிய அற்புதத்தை அதிசயம் பார்க்கணும். நீங்கள் எங்களை கண்ணோக்கி பார்க்கணும். வருஷத்தின் ஆரம்பத்தை முடிவுரைக்கு ராஜா உடைய மைமை பிரசன்ன ஊர் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நடிக்கப்பதாவே ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அந்த வசனத்தை வச்சுக்கிறேன். உபாகமும் 11ஆம் அதிகாரம் 11-12. நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்களுள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அதுவும் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாய் கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தருடைய கண்கள் அந்த வருஷத்தில் நம்ம இருக்கிற தேசத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறோம். எல்லாரும் உலகம் முழுசு எல்லாருமே இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம கொண்டு வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறனால தான் நம்மளை இந்த தேசத்தில் கொண்டு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றத்தக்கதான் நம்ம இருக்கணும். அப்போ கர்த்தர் தன்னுடைய நோக்கத்திற்காக நம்மளை கொண்டு அந்த தேசத்தில் வச்சிருக்கனால நிச்சயமா நம்ம மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு கர்த்தருக்கு சாட்சியா நிற்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை செஞ்சே செய்வார். அதனால இந்த வேளையில நாம என்ன சொல்ல, இந்த வசனம் என்ன சொல்லுது, வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் மேல் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிருக்காரு. நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன், இத்தனை ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்காரனா, நீங்கள் பள்ளத்தாக்கும் மலைகளோட தேசத்தில் இருப்பீங்க, வானத்தி மழை தண்ணீரை குடிக்கிற தேசமாக இருக்கும். அது கர்த்தருடைய கண்கள் வந்து நம்ம விசாரிக்கிற தேசமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அதின்மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவர் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். வேதம் சொல்கிறேன், வருஷத்தின் அந்த கொடுக்குற ஒவ்வொரு ப்ராமிஸ்க்கு முன்னாடியும் அது பின்னாடியோ ஒரு கட்டளை கொடுத்துருப்பார் ஆண்டவர். ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கோம். ஏன்னா நீ இப்படி செஞ்சா நான் இந்த ஆசீர்வாதம் தருவேன், நீ இப்படி பண்ணேன்னா உனக்கு தருவேன் அப்படி சொல்லுவார். இல்லைன்னா சரி இந்த ஆசீர்வாதம் தருவேன் எப்போ நீ இப்படி செஞ்சனா அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்னாடியோ அது பின்னாடியோ அதுக்கான கட்டளை கொடுத்துருப்பாரு. நம்ம நினைக்கிறோம் ஆசீர்வதிச்சாரு எனக்கு வரலையே, ஆசீர்வதிச்சாரு அன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தாங்க கிடைக்கல, வாக்குத்தத்தம் சொன்னாங்க வருஷத்துல சொன்னாங்க எனக்கு வரலையே சொல்றோம். ஏன் வரல, எதுக்கு வரல? கர்த்தர் எப்பவுமே ஒரு நம்ம பிளஸ்ஸிங்கை சொல்லும் போதே அதுக்கு அது வர்றதுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருப்பாரு ஆண்டவர். அதை நம்ம செஞ்சாதான் அந்த பிளஸ்ஸிங் வரும். இந்த கேட்குறவங்க எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்துருமா? வராது. கர்த்தருடைய வசனத்தை யார் கேட்டு அதனுடைய கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த வசனம், இந்த ஆசீர்வாதம். சரி, இந்த இத்தனை ஆசீர்வாதம் நம்ம வரணும்னா நாம் என்ன செய்யணும்? அது காரியங்களை கீழே போட்டுக்க நம்ம பார்க்கலாம். அந்த தக்கதை நம்ம நடந்துட்டோம்னா நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் வந்தே வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் சொல்லுவாங்க அதுவும் நடக்க மாட்டாங்க, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா எப்போ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ என்ன செய்யணும் அதை துவக்க மாட்டாங்க. பாருங்க, இந்த பிளஸ்ஸிங் வரணும்னா என்ன செய்யணும் பாருங்க. 13ஆம் வசனத்துல, அதே உபாகமும் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் நீங்க ஆண்டவரை சேவித்து கர்த்தரை அன்பு கூர்ந்து, மெயினா பாருங்க, கர்த்தரை அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் உங்களுக்கு கற்பிக்க அந்த கற்பனை கீழ்ப்படிந்தால்
கர்த்தர் மெயினாக சொல்றது, கர்த்தர் மேல அன்பு வச்சு, நான் சும்மா கடமைக்காகல, ஒப்புக்காக ஆண்டவரே தோத்துறோம் சார் அப்படிங்கிறதில்ல, உண்மையான உள்ளான மனசு, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க, எங்களுக்கு எல்லாம் வச்சு அப்படி ஒரு நன்றியோட இதயத்தோடு கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருந்து நாம் அவர் மேலே அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளையை எப்படி முழு மனதோடும் முழு இருதயத்தோடும். ஆனால் இதே இது மத்தேயு 22:37 நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகா 3 காரியம் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 22:37 மத்தேயு 22:37. இயேசு அன்னைக்கு உன் தேவாய கர்த்தரத்தை உன் முழு இருதயத்தோடும், மீன் பாருங்க, உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. எப்படி? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்படின்னா ஆவி, ஆத்மா, சரீரம் 3 மூலமா நீ அன்பு கூறணும். வெறுமனே என் சிந்தையெல்லாம் வேற இடத்துல இருக்கும், என் சரீரம் இங்கே இருக்குது, சர்ச்சில் உட்காந்துருக்குது என் சரீரம், ஆனால் என் நினைவு எங்கேயோ இருக்குது. அப்போ என் நினைவு, சிந்தை, என் சரீரம் எல்லாமே, அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் முழுசோ நான் எங்கேயோ இருந்துட்டு நான் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கேன் அவ்வளோதான், நான் சர்ச்சைக்கு போக மாட்டேன் அப்படின்னா சரீரம் இல்லைன்னு அர்த்தம். என்ன சரீரத்தோடு கூட சர்ச்சில் உட்காந்துட்டு என் சிந்தை எங்கே இருந்தா இல்லைன்னு அர்த்தம், என் நினைவு எங்கேயோ இருந்தா அது இல்லை. அதுக்கு தான் ஆண்டவர் அழகா சொல்றாரு. மத்தேயு அழகா பாருங்க 22:37 உன் தேவனாய கர்த்தர் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் மூணு ஆண்டவர் முன்னாடி வச்சு ஒருமுகப்படுத்தி ஆண்டவர் மேல அன்பு கூறும்போது நிச்சயமா இப்ப சொல்லப்பட்ட எல்லா ஆசிரியரும் வந்தே வரும். நம்ம தலைமை பலி சேவரிக்கும். ஏன்னா கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுதான், அவர் போய் சொல்லவே மாட்டார். நீங்க செஞ்சு பாருங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இன்னும் கற்பிக்கிறவங்களுக்காக என் கற்பனை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, என் மேல அன்பு கூர்ந்து இந்த கற்பனை கீழ்ப்படிஞ்சிங்கன்னா, நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்துல நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றாரு நமக்கு. அப்போ நான் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன், முன்மாரியும் பின்மாரியும் நான் உனக்கு பெய்ய பண்ணுவேன். அப்ப அது மட்டும் இல்ல, உன் மிருக ஜீவனுக்காக உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். அப்போ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அப்போ அந்த இத்தனை ஆசீர்வாதம் வர முடியா நாம நினைச்சா கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய கற்பனைகளுக்கு நம் ஆவி, ஆத்மா, சரீரத்துல நாம் கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படிஞ்சு வாழும்போது நிச்சயமா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வந்தே வரும். ஆனா இப்ப நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன். கர்த்தர் இந்த 10 கற்பனை 10 இருக்குது, இந்த 10 கற்பனையிலும் நீ கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த 10 கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படிங்கன்னா நிச்சயமா பரலோராஜ்யத்தை கொடுப்பேன். இவ்வளவு ஆசை இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வதிப்பேன். ஏன்னா இங்க எல்லா நன்மையிலும் கிடைக்கும், அது மட்டும் மறுமையில பரலோராஜ்யத்தையும் நம்ம தருவாரு. அப்ப இம்மையிலும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த கற்பனை கீழ்ப்படியும் போது இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படும், மறுமையிலும். அப்போ இந்த உலகத்திலையும் ஆசீர்வாதம் இருக்கு, பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரிக்க கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா நான் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஒரு சந்தேகம். என்னன்னா, இன்னைக்கு இந்த 10 கற்பனை கீழ்ப்படிஞ்சா உனக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரி தருவேன், அப்புறம் இந்த பூமி ஆசீர்வாதம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரே. ஆனா மத்தேயு 19 அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. மத்தேயு 19 அதிகாரம் 17 வசனத்துல அந்த சம்பவத்தை என்னன்னா, ஒரு ஐஸ்வரன் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் எல்லா கற்பனையும் கீழ்ப்படுகிறேன். எவ்வளவு தைரியமா சொல்றான்னா, நான் கீழ்ப்படுகிறேன். அப்போ கண்டிப்பா கீழ்ப்படிஞ்சே பிடிச்சிருப்பான். 20 வசனம் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், என் சிறு வயது முதல் இந்த எல்லா கற்பனையும் கை கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசுட்டே சொல்றான்னா கண்டிப்பா, ஏன்னா பொய் சொன்னா சொல்ல முடியாது ஏசுகிட்ட. அப்போ அவ கரெக்டா செய்யறதுனால அவ சொல்ற நான் கீழ்ப்படுகிறேன், 10 கற்பனை சின்ன பிள்ளைந்தே கடைபிடிச்சு வர்றேன். அப்போ எனக்கு நீங்க பரலோராஜ்யம் கொடுப்பீங்க தானே, என்கிட்ட என்ன குறை இருக்குது, அப்ப நான் பரலோராஜ்யம் சுதந்திரிக்கலானே. ஆனா ஜீசஸ் செஞ்சாரு, அவன் சொன்னதெல்லாம் கரெக்டு, நீ கீழ்ப்படுகிற, ஆனா உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. ஆண்டவர் 10 கற்பனை கீழ்ப்படின்னு அவ்வளவு தைரியமா சொல்ற அந்த மனுஷத்துல ஒரு குறைய பாக்குறாரு ஆண்டவர். அப்ப என்ன சொல்றாரு, என்ன குறை அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாரு, அவனுக்கு சொல்றாரு, மனசு அறிஞ்சிட்டு நீ பூர்ண 21 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா
மத்தேயு 19:21 நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உனக்கு உண்டான விட்டு தரித்திரம் கொடுத்தாரு பாருங்க. அப்ப எவ்வளவு இந்த கற்பனையை கட்டளையை கீழ்ப்படிவதை காட்டிலும் இன்னொரு காரியம் இருக்குது, நமக்கு செய்ய வேண்டிய காரியம். 10 கற்பனையும் நீ மனசார செஞ்சியா இல்லையா அது தெரியாது. அது அடுத்த வசனம் வருது பாருங்க. ஆவி ஆத்மா சரீரத்தோட நீ செஞ்சிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனா அவன் சொல்றேன், நான் செஞ்சேன், நான் கற்பனை கீழ்ப்படிஞ்சேன், 10 கற்பனை கீழ்ப்படி, சின்ன பிள்ளை கீழ்ப்படிறேன், உங்களுக்கே தெரியும் இல்லைன்னு சொல்லுங்க. அப்போ அவ்வளோ சேலஞ்ச் பண்ற போதே ஆண்டவர் சொல்ற, உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு, உனக்கு என்ன பெரிய ஐஸ்வர்யம் வேணுமே, உன்னுடைய ஆத்மா எல்லாம் ஐஸ்வர்யத்தில் இருக்குது, ஆனா கற்பனை கீழ்ப்படுகிற. இப்ப என்ன சொல்றாரு, நீ உனக்கு உண்டான விட்டு தரித்திரு கொடுன்னு சொன்னோடனே அவன் மனசெல்லாம் சரியா போச்சு, மனசுல வெறுத்து போச்சு. ஐயோ இப்படின்னா கஷ்டம், இந்த மாதிரிலாம் நம்மளை வித்து கொடுக்க சொல்றாருன்னு. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த 10 கற்பனையில கீழ்ப்படுறதுக்கு மேல இன்னொரு ஆசிரம் இருக்கு, இன்னொரு காரியம் ஒண்ணு செய்ய வேண்டியிருக்குது. எப்படின்னா அப்போ இந்த தரித்திர கொடுக்கிறது இதை விட மேலான காரியம். அதாவது தரித்திரக்கு நம்ம தானம் பண்றது, தர்மம் பண்றது, அன்பு கூடுறது மற்றவங்க, இது மேலான காரியம்னு ஆண்டவர் நினைக்கிறார். அதனால தான் இந்த 10 கர்மம் இவ எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. நீ 10 கர்மம் கீழ்ப்படிஞ்சப்பா. எப்படி? நான் ஆண்டவரை நான் நிலக்க கும்பிட்றேன், நான் கரெக்டா கத்தர் ஒருத்தர் தான் தெய்வம், வேற யாரு கிடையாதுன்னு சொல்லணும். அப்படி சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுறேன், ஆரம்பிக்க முன்னாடியே போயிடுறேன், தசமாக கொடுத்துட்றேன், காணிக்க கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் நான் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கிறேன், சர்ச்சு காரியத்தில் எதுலையுமே குறை வைக்கல. அப்போ கரெக்டாச்சா ஆண்டு ஒருத்தர் தேடுறேன். அடுத்து என் தகப்பனி தாயும் கனமுன்னு வாங்கினா நான் கரெக்டாக மாதம் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாய, அப்படியே இந்தாங்க 25,000 50,000 இந்தாங்க பேரண்ட்ஸ் கொடுத்துட்றேன், அவ்வளோதான் என் கணக்கு கரெக்டாக இருக்கு, நான் கட்டுச்சுறேன். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டு என்ன பார்க்குறேன், நீ மாதம் காசு கொடுத்தப்ப ஆனால் ஒரு தலைவலி காய்ச்சல் வந்தது, யார் பார்க்குறது? அம்மா சாப்பிட்டீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களா, காஃபி குடிச்சிங்களா அப்படி ஒரு வார்த்தை, ஒரு அன்பான வார்த்தை கேட்குற டைம் இல்லையே, கேட்க முடியல. ஏற்கனவே நான் காணிக்க கொடுத்துட்டேன், நான் காசு கொடுத்துட்டேன். அதுதான் பைபிள் என்ன போட்டிருக்குன்னா குர்பான் காணிக்க அப்படின்னு சொல்றாரு. மார்க் 7:11 சொல்றாரு, தகப்பனையாவது தாயாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை குர்பான் காணிக்கையில கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ குர்பான் காணிக்கைன்னு சொல்லி கொடுத்து தகப்பனுக்கு தாய்க்கும் காணிக்கை கொடுத்து முடிச்சுட்டா நம்ம கடமை தீர்ந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்ற சொல்றதான் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நீ தகப்பன தானே. அப்போ ஒரு ஜுரம் வந்துச்சு, ஒரு கஷ்டம் வந்துச்சு. இந்த ஒரு சின்ன சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். எப்படின்னா பாருங்க, ஒரு வயசான ஒரு அம்மா, அவங்களுக்கு பிடிப்பில்லை, அவங்களுக்கு எதுவும் அவ்வளோ நாலேஜ் கிடையாது. இந்த அம்மா கஷ்டப்பட்டு கல் உடைச்சி இந்த தன் பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல பெரிய வேலை உன்ன ஸ்தானத்தில் கொண்டாந்துட்டாங்க. ஒரு நல்ல வேலை, நல்ல சம்பளம், லட்சக்கணக்கான ரூபா வருது அவங்களுக்கு. நல்ல ஒரு ஃபாரின் நல்லா செட்டில் ஆகி நல்ல சம்பளம் வருது. மகன் என்ன செய்யலாம், தன் தாய்க்கு தவறாமல் கரெக்டாக மாதம் ஒரு 50,000 ரூபா பணம் அனுப்பிட்டான். அம்மா நீங்கள் வச்சுக்கோங்க, 25,000 வச்சுக்கோங்களேன், ஏன்னா 50,000 அந்த அம்மாவுக்கு மாதம் எப்படி அந்த நாளில் என்ன செய்ய செக் எழுதி அனுப்பிட்டாங்க. மாதம் ஒரு லெட்டர் எழுதி வச்சு, அந்த அம்மாவுக்கு லெட்டர் எழுதி ஒரு செக் எழுதி அம்மாவுக்கு அந்த கவரில் வச்சு அனுப்பிட்டேன். இந்த அம்மாவுக்கு செக்கு பற்றி தெரியல. இந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஐயோ பையன் லெட்டர் வந்துச்சு, பையன் லெட்டர் வாசிக்கிறாங்க, முடிஞ்சு வச்சு அம்மா தாங்கம்மா உங்கள் பையன் இவ்வளோ ரூபா அனுப்பியிருக்காங்கன்ட்டு கொண்டு கொடுத்தோன்னே இந்த கவர் லெட்டர் அப்படியா உள்ள பார்த்தா பணமே இல்லை, வெறும் பேப்பர் தான் இருக்குது. அது செக்குன்னு நமக்கு தெரியல, அது என்ன ஒரு பேப்பர் தான் இருக்குது சொல்லி சரி பேப்பர் எடுத்து உள்ள பத்திரம் பையன் எழுதியிருக்கானேன்னு பேப்பர் எடுத்து உள்ள வச்சுட்டாங்க. இப்படியே மாதம் இந்த அம்மா உள்ள அந்த பேப்பர் லெட்டர் வாசிக்க வேண்டியது பேப்பர் உள்ள போட்டுருண்டி லெட்டர் வாசிக்கிறாங்க, பேப்பர் பெட்டிக்கில் வச்சு வச்சுட்டாங்க. வருஷம் ஆயிடுச்சு. இந்த அம்மாவுக்கு சாப்பாடுல கஷ்டப்படுறாங்க, ஒரு சிக்னஸ் ஆச்சு, ரொம்ப கவலைப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. கிடையாது. இந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசவும் தெரியல, பையனும் ஃபோன் பண்ணலை. இந்த பையனுக்கு ஒரு வீடியோ கழிச்சு ஒரு நாளாவது பேசக்கூடாது. வருஷம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நாள் பார்க்குறாரு, என்னம்மா என்னம்மா உங்கள் பையன் அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறான், உங்களுக்கு இருக்கு ஏம்மா உங்களுக்கு இல்லை, என் பையன் மாதம் லெட்டர் போடுறான், வரவே இல்லை, பார்க்கவே இல்லை, அவனுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, ரூபா அனுப்பலைன்னு. இந்த ஒரு பண்ணிட்டு அவங்க அப்பா மகனை கேட்குறேன், ஏண்டா உங்கள் அம்மா உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று சம்பாதிச்சு கொடுத்தாங்களே, நீ உங்கள் அம்மாவை கவனிக்க மாட்டேங்கிறியே, உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு கூட எல்லாமே எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன் உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சமாவது காசு அனுப்பக்கூடாதா, உங்கள் அம்மாவை கவனிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டேன். யார் சார், நான் மாதம் 25,000 ரூபா எங்கள் அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைக்கிறியா? அப்போ உங்கள் அம்மா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே, சாப்பாடு கஷ்டப்படுறான். பார்க்க கேட்டாங்க,
ஏம்மா உங்கள் பையன் மாதம் மாதம் காசு அனுப்புகிறாங்கல்ல, நீங்கள் என்ன காசில் அனுப்புறதே இல்லைங்க என் பையன். காசு பையன் சொல்கிறான் காசு அனுப்புறேன்னு. நாங்கள் பாருங்க இந்த லெட்ரு தாங்க அனுப்புவோம், எப்போதும் ஒரு மாதம் லெட்ரு வரும், இந்த ஒரு பேப்பர் உள்ள வச்சு அனுப்புவான், அவ்வளோ தானே. என்னது இந்த பேப்பர் வச்சுக்கோங்க, அந்த நாட்கள் செக்கு தான், நம்ம ஏடிஎம்ல கூட போட தெரியாது நமக்கெல்லாம். தான் இருக்கிறேன், ஐயோ இது செக்குமா, இது 25,000 இருக்குது மாதம், அப்போ தான் தெரியும். அப்போ ஒரு படிப்பறிவு இல்லாத ஒரு அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாத ஒருத்தங்களுக்கு நீங்கள் இப்படி செய்கிற காட்டிலும் ஒரு நாளாக பொழுதா ஒரு வீடியோ கால் பண்ணி, அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா, செக் அனுப்பினே ரூபா வந்துச்சா, நீ சாப்பிட்டீங்களா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை, ஒரு நாளையிலும் ஒரு வார்த்தை கேட்டா, எங்கப்பா நீ ரூபாயே அனுப்பலாமா அந்த சொல்லிக்கும் போது அப்போ விசாரிச்சிருக்கலாம்ல, அப்போ அந்த போய் சொல்லிக்கலாம்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும், விசாரிக்கணும். கர்த்தர் பாருங்க அவசராது, நான் ஒவ்வொரு விசாரிக்கிறதே, அவருடைய கண்கள் எப்போதும் நம்ம பார்த்துட்டே இருக்குமா, நம்மளை விசாரிச்சுட்டே இருக்குமா, நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்கணும். அப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை விசாரிக்க எவ்வளோ இருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்ம விசாரிக்கிறவா இருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ இந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாங்க. அப்போ இப்படி ஒரு தாய்க்கு தகப்பனுக்கும் நான் ரூபா அனுப்பிட்டேன், என் கணக்கு முடிச்சிச்சு, நான் மாசம் ரூபா அனுப்பிட்டேன், நிறைய அனுப்பிட்டேன், முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்றது சரியா? யோசித்து பாருங்க. இதே மாதிரி ஒரு பையன் பாம்பேல நமக்கு நியூஸ் வந்துச்சு. ஒரு தடவை ஒரு பையன் ஃபாரின் போயிட்டு சம்பாதிச்சு கொடுத்து அனுப்பிட்டு இருந்தான். இந்த அம்மா பையன் வருவான், ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணி காத்திருந்தாங்க. ஒரு நாள் அந்த அம்மா அப்படியே சோஃபாலே செத்துட்டாங்க. 4 மாதம் கழிச்சு மகன் ஏப்ரல் யாரோ வந்தாருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு. வாங்க வீட்டில் வந்து பார்த்தா அந்த அம்மா செத்து அப்படியே அழுகி அது மாட்டுக்கு கொண்டு அந்த சாரியோட அப்படியே எலும்பு கூட கிடக்குறாங்க. இந்த அம்மா எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ கற்பனையை கீழ்ப்படிஞ்சு பிரயோஜனம் இல்லை, உனக்கு விற்று ஏழையை கொடுனாரு. ஏன்னா உனக்கு என்ன காரியம்னா, நீ இதை எப்படி நீ இந்த கற்பனையை கீழ்ப்படிஞ்சேன்னு சொன்னால், ரோமரில் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொன்னால், அவங்க விசுவாசத்தினால் அதை தேடாம நியாயப்பிரமாண கிரியினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை, இடருக்கான கல்வி இடறினார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ அவங்க என்ன செய்திருக்காரு பையன், இந்த ஐஸ்வர்யம் என்ன பண்ணிக்கான், நான் தேடிட்டேன், நான் கடவுளை தேடிட்டேன், நான் ஆண்டு தசமம் கொடுத்தேன், நான் வாரத்தில் ஃபாஸ்டிங் போடுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், காணிக்கை கொடுத்துட்டேன், தசமம் கொடுத்துட்டேன், நான் கரெக்டாக இருக்கேன், எல்லாம் சர்ச்சு நான் பர்ஃபெக்டாக இருக்க போதும். அதே மாதிரி நான் சொல்லிட்டேன், எங்கள் அப்பா அம்மா காசு அனுப்பிட்டேன், முடிஞ்சு வச்சுக்காத, அடுத்த பொருள் நான் எதையும் இச்சிக்கலப்பா, நான் யாரையும் பார்க்கலப்பா, நான் இந்த கடத்தில் அப்படின்னு இவங்க எல்லாத்தையும் திருடலை போய் சொல்ல கழுவாங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கிறேன், நான் கரெக்டாக இருக்கேன். அப்போ இவன் என்ன செய்யறான், கிரியையினால தேடுறாங்க. ஆனால் அதே இது கிருபை நான் எப்படி வரணும், ஆண்டவரே என்னை இதுவரை நடத்தினீங்களே, தேங்க்யூ ஜீசஸ் அப்படி. அப்போ ஆண்டவருக்கு மேலே ஒரு அன்பு உள்ள நம்ம சொல்லி காட்டியிருந்தோம்னா, அந்த அன்புல தேடிந்தோன்னா கர்த்தர் கிருபை அதிகமாக கிடைச்சிருக்கும். அப்போ அதே மாதிரி அம்மா அப்பா எம்மா சாப்பிட்டீங்களாம்மா, நீ காசே கொடுக்காட்ட கூட ஒரு வார்த்தை கேட்டாலே புது ஜீவன் வந்துடும், புதுசாயிருவாங்க, எவ்வளோ சிக்கனத்தில் அவங்க நல்லா ஆயிடுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி இருந்திருக்கணும் யோசித்து பாருங்க. அப்போ தாய் தகப்பனை நேசிக்கணும். அப்போ நம்ம குர்பான் காணிக்கை கொடுக்கறதில்ல. இதனால தான் ஆண்டவர் நினைச்சாரு, நீ அன்புல தேடு, அன்புல தேடு. உங்க நீ எப்பவுமே இந்த கற்பனை கீழ்ப்படி சொல்றியே, அது கர்த்தர் மேல அன்பு கூர்ந்து இந்த கற்பனை கீழ்ப்படி. அதே மாதிரி நீ அப்பா அம்மாவுக்கு சரியா அன்பு கூர்ந்து இந்த செய் அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னு கேட்டா, கடைசி காலம் நம்ம வாழ்ற காலம் பயங்கரமான கடைசி காலம், அநேக அன்பு தணிஞ்சிடும். இப்போனா வர்ற நாட்கள் அதனால தான் அன்புங்கிறதே இல்லாமல் போயிடும், எல்லாம் ஃபார்மாலிட்டி. நீங்கள் வந்தீங்களா கிவ் அண்ட் டேக், நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா நான் ஒன்று செய்கிறேன், நீ 10 ரூபாய்க்கு செஞ்சா நான் 10 ரூபாய்க்கு செய்கிறேன், நீ 10,000 ரூபாய்க்கு செஞ்சா நான் 10,000 ரூபாய்க்கு செய்கிறேன். அப்போ எல்லாம் கிவ் அண்ட் டேக்லேயே வந்துடுது, அந்த அன்புங்கிறது இல்லை. அந்த அன்புங்கிறது எப்படி இருக்கும், நீ செய்ய முடியாத ஒரு சிறிது ஒரு அன்பு. அப்போ அதனால தான் ஆண்டவர் அன்பு கூறு அன்பு கூறு அன்பு கூறு அன்பு கூறுறாரு. கடைசியில் பார்த்தாரு, இந்த 10 கற்பனை கொடுத்தவே இந்த 10 கற்பனை கிரியைக்காக செஞ்சு முடிச்சிடுறாங்க அது ஜனங்கன்னு சொல்லி 2 கற்பனையா மாத்தினார் அவரு. பாருங்க, மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு 37 வசனத்துல, மத்தேயு 22:37 என்ன சொல்றாருன்னா, இயேசு உனக்கு உன் தேவனாய கர்த்தரை உன் முழுவத்தோடும் உன் முழுவத்தோடும் உன் முழுவதும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இப்படி ஆண்டவர் மேல அன்பாயிரு. 2வது கற்பனை, இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பா இருக்கிற 39 இதுக்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறருக்கு அன்பு கூறுவாயாக என்பதே. அப்ப ஆண்டவர் கேட்கறது என்ன, உங்ககிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நீ மற்றவங்ககிட்ட அன்பாயிரு. 2 காரியம் தான். 10 கற்பனை நம்ம கடைபிடிக்கிறது, கிரியில கடைபிடிக்கிறாங்க, யாரு கிருபையில செய்யல. பார்த்தா 2 கற்பனையா மாத்தினாரு. ஒன்னு என்கிட்ட அன்பா இருப்பா, இதா நான் ஆண்டவர் என் மேல அன்பாரு என்ன தேடு. அதே நேரத்தில்
நீ பக்கத்தில் இருக்கிற உன்னை போல பிறண்டத்தில் அன்பாயிரு, அவ்வளோதான். நீ உன்னை எப்படி நேசிக்க அது 2 தரம் கண்ணன். ஆனால் காலம் வர வர பார்த்தாரு, இந்த கற்பனையும் கீழ்ப்படிய முடியலையா? நீ என்கிட்ட அன்பா இருக்கியோ இல்லையோ, மற்றவங்கிட்டையாவது அன்பாயிரு. ஒரே கற்பனையா மாத்திட்டாரு ஆண்டவர். 10 கற்பனை 2 கற்பனையாக்கி 2 கற்பனையை ஒரே கற்பனையா மாத்தி 1 தீமோத்தேயு 1:5 என்ன சொல்றன்னா, கற்பனை பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்தை பிறக்கும் அன்பே. வேற எதுவும் கேட்கல. நீ மாய்மாலமான அன்பு வேண்டாம். உள்ளா நேரத்தில் மனசாட்சியோட நீ உள்ள கர்த்தர் மேல நம்பிக்கையோட விசுவாசத்தோட எல்லாத்தையும் அன்பு கூறு. உன்னுடைய அன்பை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா காலங்கள் பயங்கரமா இருக்குல்ல, அன்பு தணிந்து போற காலத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டுமா அன்பு கூறுற பிள்ளை இருக்கணும். அவர் விரும்புறது அதுதான். அப்ப என்ன சொல்றாரு, ஒரே கற்பனை. நீ அப்படியே எல்லாருமே உன் அன்பு. நீ உன்னை எப்படி நேசிக்கிறியோ அதே மாதிரி நேசி. நீ என்கிட்ட அன்பா இருக்கே இல்லையோ, நீ மனுஷன் உனக்கு அடுத்தவன்ட்டு அன்பாரு. அவர் இந்து கிறிஸ்டினோ முஸ்லிமோ யாரோ இருக்கட்டும், ஆண்டவர் விரும்புறதுன்னு எல்லாரும் மனுஷங்க வந்து அன்பாரு. உன்னை எப்படி நேசிக்க அதே மாதிரி பிறகு அன்பாயிரு. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு என்ன நம்மகிட்ட கேட்குறாரு, இந்த புதிய வருஷத்துல பயங்கரமான காலங்கள், கடைசி காலங்கள் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவர் அன்பு தணிந்து போற காலத்துல இருக்கிற நாம, கர்த்தருடைய பிள்ளை இருக்கிற நாம, இந்த புதிய வருஷத்துல கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுதுன்னு என்ன அர்த்தம்? அதே ஒரே அன்பு ஒண்ணுதான். அதுதான் கடைசி ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. யோவான் 1 யோவான் பாருங்க 3:23 ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 1 யோவான் 3:23 இந்த கடைசியில் என்ன சொல்றாரு, நாம் அவருடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி, அவர் சொன்னபடி ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே, வேற எதுவும் தேவைப்படல. நான் சொல்றேன், ஒருவரும் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. இந்த 10 கற்பனை 2 கற்பனை 1 கற்பனை கடைசியா இப்படின்னு முடிச்சிட்டார். 1 யோவான் 3:23 நீங்கள் ஒரு அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனை. அது மட்டும் சொல்லல அவரு பாருங்க. இன்னும் மறுபடியும் என்ன சொல்றாரு, யோவான் 13:34 யோவான் 13:34 நீங்கள் ஒருவரை அன்பாயிருங்கள், நான் உங்களை அன்பாயிருந்தது போல. ஆண்டவர் கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட அன்பா இருக்கேன்ல போல நீங்க ஒரு அன்பாயிருக்க வேண்டும் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதுசா நான் இதான் எல்லாத்தையும் விட்டுரு மறந்துரு. இப்போ புதுசான ஒரு கட்டளை என்ன கொடுக்கேன்னா இதான், நான் உங்ககிட்ட அன்பா இருக்கேன்ல, நீங்க என்ன தப்புச்சாலும் மன்னிக்கிறேன், என்ன மாதிரி தான் பிரச்சனை இருந்தாலும் இருக்கேன்ல, அதே மாதிரி நான் உங்ககிட்ட அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். யோவான் 13:34 கடைசியா சொல்லி நமக்கு முடிக்கிறாரு. அப்ப நாம் இந்த வருஷத்துல, இந்த புதிய வருஷத்துல ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் வாங்கணும்னா நாம என்ன செய்யணும்? கர்த்தர் அழகா சொல்றாரு பாருங்க, உன்னுடைய எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், உன் விசாரிக்கிற தேசம் அழகா இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, விபாகம் 11:11-12 எல்லாத்திலும் பெரிய பிளஸிங் கொடுத்துருக்காரு. நீங்கள் சுதந்திரிக்க போற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். 12 உன் தேவனாய கர்த்தர் அவர் சொல்றாரு, நீ கர்த்தர் உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்க. வருஷத்து தொடக்கத்திலிருந்து வருஷம் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல எவ்வளவு பெரிய பாக்கி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அது மட்டும் சொல்லல அவரு கடைசி உன் தானியத்தையும் அழகா 14 நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேச முன்மாறி பின்மாறி பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்கும், நம்ம வீட்டில் வாடுறதுக்கு நமக்கு மட்டும் இல்ல, நம்முடைய மிருக ஜீவன்களுக்கும் உன் வெளியிலே புல் முளைக்கும்படி செய்வேன். அப்ப அதுக்கும் சாப்பாடு கொடுப்பேன், நீ சாப்பிட்டு திருப்தியா இருப்பாய். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும்னா கர்த்தருடைய கற்பனை கீழ்ப்படியணும். அந்த கர்த்தருடைய கற்பனை என்னன்னா, கர்த்தர் மேல் அன்பா இருக்கணும், நம்ம மேல அன்பா இருக்கணும், மற்றவங்க மேல அன்பா இருக்கணும். அது கடைசியா பார்த்தாரு, நீ என்ன நேசிக்கிறியா இல்லையோப்பா, நீங்க ஒருத்தருக்கு அன்பாருங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்கிறதுக்கு அடையாளம்னா நாம யாரா இருந்தாலும் அவங்க மேல அன்பா இருந்து அவங்களுக்கு கருணை செஞ்சு அவங்களுக்கு தான தர்மம் பண்ணி அவங்களுக்கு உதவி செய்யும் போது நிச்சயமா கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம தலைமையில வந்து நிற்கும். கர்த்தர் மெதியான ஆசீர்வாதத்தை தருவாரு. நிச்சயமா இந்த புதிய வருஷத்துல இந்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அன்பா இருக்கிற பழகி, நமக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கலாம், கோபம் இருக்கலாம், எச்சல் இருக்கலாம், எத்தனையோ இருக்குது.
ஆனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தாழ்மையாக நாம் மற்றவங்களுக்கு அன்பு காட்டி நம்மளை ஆசீர்வாதத்தை நிறைவாய் முழுசாக பெற்றுக்கொள்ளலாம். யார் எப்படி இருக்காங்களோ தெரியல, கர்த்தர் மேல அன்பு காட்டி ஒருத்தர் மேல் ஒருத்தர் அன்பு காட்டுற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வருஷத்தை முடிவில் ஆண்டவர் நீங்கள் நினச்சி பாருங்க, இந்த வருஷத்தை ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேலே வச்சிருந்து நம்முடைய ஒவ்வொரு குறைவையும் நிறைவாக்கி கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த வாக்குத்தத்தங்கள் சுதந்திரிக்கப்படணுமானால் நீங்கள் இந்த கண்டிஷனுக்கு செஞ்சால் தான் உங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, வாக்கு கொடுத்தீங்க நடக்கலைன்னு. எப்படி நடக்கும்? நீங்கள் இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிங்க, நிச்சயம் ஆசீர்வாதம். நீங்கள் என்ன தேடுங்க, என் மேல அன்பாருங்க, மற்றவங்களை அன்பாருங்க, தானம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க. உனக்கு வித்து தரித்திர கொடுன்னு சொன்னார்ல, கொஞ்சம் தூக்கி போயிட்டான். அந்த மாதிரி கதைபடிக்கு நாம் எல்லாரும் செஞ்சு தானங்களும் தர்மங்களும் செஞ்சு மற்ற உதவி செய்யும்போது நிச்சயமாக நம் தேவனாய் கர்த்தர் நம்ம கூட இருந்து வருஷத்தின் ஆரம்பத்திலிருந்து முடி வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாயிருது. நமக்கு வேணுங்கிறத நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்காது. கர்த்ததாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை கேட்ட உங்களையும் சொன்ன எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சு நம்மளை இந்த உலகத்தில் சாட்சியாக வைப்பார். நிச்சயமாக இந்த பயங்கரமான காலத்தில் இருந்தாலும், அன்பு கூற முடியாத காலத்தில் இருந்தாலும், கனி கூடாத காலத்தில் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்? கர்த்தருக்காக அன்பு கூறணும், கனி கூடணும். கர்த்ததாமே நிச்சயம் நம்மளோட ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட். ஜெபம். கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையில கர்த்தாவே இயேசுப்பா அந்த செய்தியை கேட்க வச்சிங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா. நீங்கள் தானே கர்த்தாவே இந்த செய்தியில் கர்த்தாவே கேட்கிறவங்களையும் ஆண்டவரே இயேசுப்பா சொல்லிடுற எங்களையும் கூட கர்த்தாவே இயேசுப்பா நீர் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வருஷத்தை எங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க, கிருபையாய் வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.